அரிவர்மன் காதலி. அத்தியாயம் 7. 4 வித்தைகள். பிரம்மராயா என்று அதட்டும் குரலில் அழைத்தான் சித்தலிங்கன். வந்துவிட்டீர்களா? வாருங்கள் அண்ணா என்று கரகரத்த குரல் திருநிலை அறையினுள் இருந்து கேட்டது. மண்டப வாயிலில் நின்ற மூவரும் தயங்கியவாறு உள்ளே சென்றனர். அந்த குறுகிய அறையின் ஒரு மூலையில் சிறிதளவு நெருப்பு நீரு பூத்து கொண்டிருந்தது. அதன் அருகில் அமர்ந்திருந்த பிரம்மராயன் என்பவன் நெருப்பை கிளறிவிட்டு அதில் ஒரு விறகு துண்டை எடுத்து போட்டான். அறை எங்கும் லேசான செந்நிற ஒளி பரவியது. அந்த ஒளியில் வளவளவென்றிருந்த கரிய நிற சிவலிங்கம் எண்ணெய் பளபளப்புடன் கர்ப்ப கிரகத்தில் இருப்பது தெரிந்தது. அதன் பக்கவாட்டில் பிரம்மராயன் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்தான். அவனுக்கு வயது சுமார் 26 இருக்கும். ஆஜானுபாகுவான நெடிய தோற்றம், காய்ப்பு தட்டிய பெரிய முகம், குரூர ஜுவாலை வீசும் சிவந்த கண்கள், செம்பட்டை நிறமான தலைமயிர். கனியும் நெருப்பின் செவ்வொளி அவன் தலையின் ஒரு பகுதியில் நன்கு படிந்ததால் அந்த செம்பட்டை ரோமம் தீப்பற்றி எரிவது போல காட்சி தந்தது. குத்திட்டு நின்ற அவன் கால்களுக்கு இடையில் எலும்பிச்சம்பழம் செருகப்பட்ட திரிசூலம் ஒன்று கிடப்பதிலிருந்து அவனோர் அதி தீவிர காளாமுகன் என்பது தெற்றென தெளிவாகியது. பிரம்மராயனுக்கு எதிரில் வலதுபுற சுவரிலே சாய்ந்து ஒரு கழித்து உட்கார்ந்திருந்தால் ஒரு இளம் பருவ பெண். பெண்ணா அவள்? கந்தர்வ லோகத்திலிருந்து திசை தப்பி வந்துவிட்ட காரிகையோ என்று எண்ணத்தக்க அபாகிருத சௌந்தரியவதியாக அவள் காட்சியளித்தாள். அரசிலங்குமரியின் தேஜஸோடு விளங்கிய அவள் அணிமணிகள் ஏதும் பூண்டிருக்கவில்லை. எளிய வேட்டுவ பெண் ஒருத்தி போல குறைவான ஆடையை உடுத்தியிருந்தாள். ஆனால் அந்த கண்கள்! உள்ளே வந்த சித்தலிங்கன் தன் நெருப்பு கண்களால் அந்த பெண்ணையும் பிரம்மராயனையும் மாறி மாறி பார்த்து கொண்டே கீழே அமர்ந்தான். அவன் பின்னால் அகலங்கனும் காடவனும் ஒடுங்கி கொண்டு அமர்ந்தனர். அகலங்கன் அந்த அழகிய பெண்ணையோ பிரம்மராயனையோ பார்க்கவில்லை. அந்த குகை கோயில் சிவன் கோயிலா விஷ்ணு கோயிலா என்பதை ஆராய்வதிலேயே அவனது கவனமும் பார்வையும் கவிந்திருந்தன. அரை ஆள் உயரத்திற்கு மழமழவென்றிருந்த சிவலிங்கத்தை உற்று உற்று பார்த்தான். அவனுக்கு சந்தேகம். நின்ற சீர் நெடுமால் மூர்த்தமாக இருந்துவிட்டால்? சற்று நேரம் கழித்தே அவனுடைய சந்தேகம் தீர்ந்தது. அதன் பிறகு அவன் சாவதானமாக தன் தம்பி பிரம்மராயனை பார்த்தான். பிறகு அந்த பெண்ணை பார்த்தான். திடுக்கிட்டான். அண்ணா, யார் இந்த மாயசக்தி என்று கண்களை இறுக மூடிக்கொண்டு சித்தலிங்கன் பக்கம் திரும்பி கடுகடுப்பான குரலில் கேட்டான் அகலங்கன். எனக்கும் அதுதான் தெரியவில்லை தம்பி என்று கூறிய பிரம்மராயன் பக்கம் திரும்பினான் சித்தலிங்கன். இவள்தானே, இவள் ஆதிசக்தி என்று தன் கோரமான பற்களை காட்டி சிரித்தான் பிரம்மராயன். காளாமுக சமயத்தில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. காபாலிகம் பாசுபதம் ஆகிய சமயங்களில்தான் பெண்களை சேர்ப்பதில்லை. காளாமுக மதத்தை சார்ந்த பெண்களுக்கு ஆதிசக்தி என பெயர். அந்த வகையில்தான் பிரம்மராயன் இப்போது அவ்விளம் பெண்ணை ஆதிசக்தி என்று குறிப்பிட்டான். தம்பி பிரம்மராயா, உன்னுடைய காளாமுக ஆதிசக்தி கதையெல்லாம் சுடலையோடு வைத்துக்கொள். இங்கெல்லாம் அவர்களை அழைத்து கொண்டு வரும் பழக்கம் வைத்து கொள்ளாதே என்று எரிச்சலுடன் சொன்னான் சித்தலிங்கன். சக்தி இன்றி சிவம் இல்லையே அண்ணா என்று கூறி சிரித்தான் பிரம்மராயன். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அது தவறு. சிவத்தை பலகீனப்படுத்துவது சக்தி. அதனால்தான் சக்தியை பிரித்து வைத்து சுத்த சிவத்தை மட்டும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று வெறுப்புடன் கூறினான் சித்தலிங்கன். இந்த சம்பாஷணைகளை எல்லாம் இளைஞனான காடவன் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் இதழ்களில் கேலி புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. இருளில் புதைந்திருந்த அந்த குகை கோயிலின் மேல் ஒரு ஆந்தை வந்து அமர்ந்து கோர குரல் எழுப்பி அலறிய சப்தம் அந்த பிரதேசம் எங்கும் எதிரொலித்து கேட்டது. 2ஆம் ஜாமம் முடிவடையும் நேரமது. என்ன பேசாமல் இருக்கிறீர்கள்? நேரமாகிறதே என்று சிடுசிடுத்தான் அகலங்கன். அவன் தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த குத்துவாளை சரக்கென்று இழுத்து கையில் பிடித்து கொண்டான். சித்தலிங்கனும் அவ்வாறே செய்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த அழகிய பெண் பீதியுடன் மிரள மிரள விழித்தாள். படபடவென இமைகளை தட்டி பிரம்மராயனையும் மற்றவர்களையும் மாறி மாறி பார்த்தாள். சித்தலிங்கன் தன் கையில் இருந்த கத்தி முனையால் பிரம்மராயனின் நெஞ்சை தட்டி, என்ன தம்பி, நம் எண்ணம் லட்சியம் திட்டம் யாவற்றையும் இந்த மயக்கு விழி பெண்ணை பார்த்தது முதல் மறந்து விட்டாயா? நான் உன்னை என்ன காரியத்துக்காக அனுப்பினேன்? நீ என்ன காரியம் செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? மோசக்காரனே, சகோதர துரோகியே, பெண் பித்து பிடித்தவனே, நீ அழைத்து வந்திருக்கும் இந்த அழகிய பெண்ணை எங்களிடம் காட்டி பெருமை கொள்ளத்தான் இங்கே எங்களை வரச் சொன்னாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி உரத்த குரலில் கர்ஜித்து கொண்டே பிரம்மராயனை நோக்கி பாய்ந்தான். உடனே பிரம்மராயன் சற்றே விலகி கொள்ள சிவலிங்கத்தின் மீது போய் சித்தலிங்கன் டங் என்று மோதிக்கொண்டான். உடைந்த பானையில் கூழாங்கற்களை கொட்டி குலுக்குவது போல
கலகலவென சிரித்தான் பிரம்மராயன். சிரித்து கொண்டே துள்ளி எழுந்த அவன் சித்தலிங்கனின் கையை இரும்பு பிடியாக பிடித்து தரதரவென்று வெளியே இழுத்து கொண்டு போனான். இதை கண்ட அகலங்கனும் அவர்களை பின்தொடர்ந்து பாய்ந்தான். காடவன் மட்டும் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். மெல்ல திரும்பி கடை கண்ணால் தனியே அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பார்த்தான். அவளும் அவனை அதிசயத்துடனும் குழப்பத்துடனும் நோக்கினாள். இவர்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே வெளியே சென்ற 3 பேரும் மீண்டும் உள்ளே வந்தனர். பிரம்மராயன் எந்தவித மாறுதலும் காட்டாமல் தன் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டான். ஆனால் சித்தலிங்கனும் அகலங்கனும் அந்த பெண்ணை பயம் கலந்த பணிவுடன் பார்த்து கொண்டே, மன்னிக்க வேண்டும் அம்மணி, நீ யார் என்பதை அறியாமலே ஏதேதோ பேசிவிட்டோம் என்று ஒரே குரலில் குழைந்தனர். அந்த எழிலணங்கு இதை கேட்டு இளநகை புரிந்தாள். காடவன் அமைதியாக அனைவரையும் ஏறிட்டு நோக்கினான். சற்று நேரம் அங்கே அமைதி நிலவியது. அந்த அமைதியை தன் தடித்த குரலில் கலைத்து பேசினான் பிரம்மராயன். அண்ணா, விஷயம் அவ்வளவுதான். இனி ஆக வேண்டிய காரியத்தை பற்றி விரைவில் ஆலோசித்து உடனடி செயல்களில் ஈடுபட வேண்டும். உங்கள் யோசனைப்படி நாங்கள் 4வரும் நடக்க சித்தமாக இருக்கிறோம். மெத்த மகிழ்ச்சி என தொண்டையை கனைத்து கொண்டு மீண்டும் சொன்னான் சித்தலிங்கன். பிரம்மராயா, இந்நேரம் நம் அத்தியந்த நண்பரும் மகா மன்னருமான சீமார சீவல்லபர் தம் படைகளுடன் வந்தவாசியை கடந்து வந்துவிட்டிருப்பார் அல்லவா? நான் பார்த்தபோது தென்பெண்ணையாற்றை கடந்து கொண்டிருந்தன பாண்டிய படைகள். இந்நேரம் அவை தெள்ளாற்றின் எல்லையை தொட்டு விட்டிருக்கும் என்றான் பிரம்மராயன் உற்சாகமற்ற குரலில். என்ன தம்பி, சுரம் குறைந்து பேசுகிறாய்? கற்பனைக்கு இடம் தராமலும் வீண் நம்பிக்கை கொள்ளாமலும் நாம் எதையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தெள்ளாறு வரை பாண்டிய படைகள் வந்துவிட்டதால் மட்டும் நமது லட்சியம் ஈடேறிவிடும் என்று சொல்வதற்கில்லை. ஏன், பாண்டிய படைகள் அத்தனை பலமிக்கதாக இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு படையின் பலத்தை அதன் எண்ணிக்கையிலிருந்து மதிப்பிடுவதில்லை. அதனிடம் உள்ள வீர உணர்ச்சியையும் மன உறுதியையும் கொண்டே அது நிர்ணயமாகும். அப்படியானால் பாண்டிய படைகளிடம் அவை இல்லை என்பது உனது அபிப்பிராயமா? அது என் கருத்து அல்ல. ஆனால் பல்லவ படைகளிடம் அவை அளவுக்கு மீறி இருக்கின்றன என்பதை நேரில் பார்த்துவிட்டு வந்ததால் அப்படி சொல்கிறேன். பல்லவ படைகளை நீ எங்கே பார்த்தாய்? சோழகங்கபுரத்திற்கு அருகாமையில். அவ்வாறானால் இந்நேரம் பாண்டியருக்கும் பல்லவர்களுக்கும் போர் துவங்கிவிட்டிருக்கும் என்று சொல். சந்தேகம் இல்லாமல். அவநம்பிக்கை கொள்ளாதே பிரம்மராயா. இந்த போரில் நிச்சயம் பாண்டியர் வெற்றி பெறுவார். எப்படி என்று கேட்கிறாயா? குருகு கோட்டை போரில் பல்லவ படைகள் தம் சக்தி அனைத்தையும் செலவிட்டு சோர்ந்திருக்கும் சமயம் இது. இச்சமயம் அவற்றிடம் பாண்டிய படைகளை எதிர்த்து நிற்க போதிய பலம் இருக்காது. இந்த ராஜதந்திர யுத்த தந்திர அடிப்படையில்தான் சீமார சீவல்லவரை படை திரட்டி வரும்படி நாம் ஏவினோம். ஆகையால் பல்லவ படைகள் தோற்று ஒழிந்து அழிவது நிச்சயம். பிரம்மராயன் அலட்சியமாக சிரித்துவிட்டு சொன்னான். உங்கள் யுத்த தந்திர அனுமானம் தலைகீழானது. எப்போதும் வெற்றி பெற்ற வீரர்களிடம்தான் போர் வெறி அதிகம் இருக்கும். அப்படியானால் இந்த போரை தூண்டிவிட்டதால் நமக்கு எந்தவித பலனும் இல்லை என்கிறாயா என்று கவலையுடன் கேட்டான் சித்தலிங்கன். அவ்வாறு நினைக்க வேண்டாம். ஆனால் அதை நம்பவும் வேண்டாம். நாம் நமது தனிப்பட்ட முயற்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் என் கருத்து. சரி, அப்படியே செய்வோம். அதற்கான ஒரு புதிய திட்டமும் என்னிடம் இருக்கிறது என்று தன் கையில் இருந்த கட்டாரியை கல் தரையில் வேகமாக தீட்டினான் சித்தலிங்கன். அப்போது அவன் முகத்தை பார்க்க மகா பயங்கரமாக இருந்தது. பாறை கல்லில் உரைப்பட்ட கட்டாரியிலிருந்து தீப்பொறிகள் பறந்தன. சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டவனாக கட்டாரி தீட்டுவதை நிறுத்திவிட்டு கண்களை உருட்டி புரட்டியவாறு, பிரம்மராயா, சிறையில் இருக்கும் நம் அன்னையை மீட்க எடுத்துக்கொண்ட முயற்சி எவ்வாறு தோல்வியடைந்தது? மாறு வேடம் அணிந்து வந்த பாண்டிய படைகளை காட்டி கொடுத்தது யார் என்று சினக்குரலில் கேட்டான் சித்தலிங்கன். அதுவா? அந்த காரியத்தை செய்தது ஒரு வெள்ளாடு என்றான் பிரம்மராயன் ஆத்திரத்துடன். என்ன, ஒரு வெள்ளாடா அந்த முயற்சியை தடை செய்தது? வேடிக்கையாக இருக்கிறதே. ஆமாம் அண்ணா, பாரத வெண்பா பாடி முடித்திருக்கும் ஒரு தமிழ் வெள்ளாடுதான் அந்த சதியை அம்பலமாக்கிவிட்டது. இதுவரை வாய் திறவா மௌனி போல அமர்ந்திருந்த காடவன் சட்டென்று நிமிர்ந்து, யார்? பாரத வெண்பா பாடியிருக்கும் கவிஞர் பெருந்தேவனார் என்பவரா பாண்டிய வீரர்களின் சதியை கண்டுபிடித்து அது நடவாமல் தடுத்தார் என்று வியப்பால் மெலிந்த குரலில் கேட்டான். ஆமாம், அவன்தான் அரசி அக்கள நிம்மதிக்கு தகவல் அறிவித்து நமது முயற்சியை முறியடித்து விட்டான் என்று தன் பெரிய பற்களை கரகரவென்று கடித்தான் பிரம்மராயன். மீண்டும் சொன்னான், அந்த கவிஞன்தான் நந்திவர்மன் பிரதம குரு போல இருக்கிறான். நந்திக்கு தமிழ் வெறியை ஊட்டி அவனை ஒரு அசல் தமிழனாக ஆக்கி வைத்திருப்பவனும் அவனே.
இதுவரை பல்லவ அரசர்கள் தமிழை புறக்கணித்து வடமொழிக்கே வாழ்வளித்து வந்தார்கள். அந்த வழக்கத்தை தலைகீழாக மாற்றி வைத்து விட்டான் இந்த பெருந்தேவன். நந்திவர்மன் இவ்வுலகத்திலேயே 2 பேருக்குத்தான் கட்டுப்படுகிறான். அவர்களில் ஒருத்தி அக்கள நிம்மதி, அடுத்தவன் இந்த பாவலன் பெருந்தேவன். நந்தி இவன் கிழித்த கோட்டை தாண்டுவதில்லை, இவன் சொன்ன சொல்லை தட்டுவதும் இல்லை. அப்படியா விஷயம்? இன்று முதல் அந்த பெருந்தேவன் என் எதிரியாகிவிட்டான். நந்தியுடனும் நிம்மதியுடனும் சேர்த்து அந்த தமிழ் வெள்ளாட்டையும் ஒழித்து கட்டுவது நம் திட்டங்களில் ஒன்றாகட்டும் என்று உரக்க கூறி தன் கையில் இருந்த கட்டாரியை ஓங்கி பாறை தரையில் பளீர் என்று குத்தினான் சித்தலிங்கன். தொலைவில் உட்கார்ந்திருந்த அந்த அழகிய பெண் இதை கண்டு பீதியால் முகம் வெளுத்தாள். சரி அண்ணா, இனி உங்கள் புதிய திட்டத்தை வெளியிடுங்கள். 3ஆம் சாமம் முடியும் நேரமாக போகிறது என்று முகத்தை சுளித்தான் அகலங்கன். உடனே சித்தலிங்கன் நிமிர்ந்து அமர்ந்தான். கோரமாக தன் தொண்டையை ஆலாபனம் செய்து கொண்டு சொன்னான், என் அருமை தம்பிகளே, இப்போது நான் அறிவிக்கப் போகும் திட்டத்தை கவனமாக கேளுங்கள். நமக்கு உரிமையாக வேண்டிய பல்லவ சாம்ராஜ்யத்தை அந்த கதம்பகுல கடையன் நந்தி கைப்பற்றி கொண்டான். அவனிடம் பறிபோன நமது பிறப்புரிமை சொத்தை பிடுங்கியே ஆக வேண்டும். இந்த லட்சியத்தோடு சபதத்தோடும் நாம் அவனை விரோதித்து கொண்டு அரண்மனை சுகங்களை உதறி தள்ளி வெளியேறினோம். இதுவரை நம் நோக்கம் நிறைவேற நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. பல்லவ நாட்டின் மணிமுடிக்கு நாம் ஆசை கொள்ளும் அளவில் நம்மிடம் எந்த திறமையும் குடியேறி இருக்கவில்லை. மனதில் உறுதி இருக்கிறது, உடலில் பலம் இருக்கிறது. அதை பயன்படுத்த மூளையில் பலமில்லை. நாம் எந்த வித்தைகளையும் முறையோடு பயிலவில்லை. எந்த திறமையும் முறையாக நம்மிடம் வளர்ந்திருக்கவும் இல்லை. மனம் போன போக்கில் நம் சக்தியை பயன்படுத்துகிறோம், அது வீணாகிறது, தோல்வியை தருகிறது. இதுதான் நம்மிடம் உள்ள பெரிய குறை. இதை நிவர்த்திக்காத வரை நமது லட்சியம் எக்காலத்தும் நிறைவேற முடியாது. என்னிடம் வாள் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி சுழற்றுவது என்றும் எறிவது என்றும் எனக்கு தெரியவில்லை. பிரம்மராயனிடம் சூழ்ச்சி செய்யும் அறிவு இருக்கிறது, ஆனால் அந்த சூழ்ச்சி அறிவை எப்படி பயன்படுத்துவது என்பதில் அவனுக்கு திறமை இல்லை. அகலங்கனிடம் 60 யானை உடற்பலம் இருக்கிறது, ஆனால் அந்த பலத்தை காட்டி ஒரு பூவையிடம் மல்யுத்தம் செய்யக்கூட திராணி இல்லை. காடவன் தமிழ் மொழியை பயின்றிருக்கிறான், ஆனால் அவனுக்கு தமிழில் ஒரு அரைகுறை கவிதை பாடவும் சக்தி இல்லை. இப்படி இருப்பதால் தான் நாம் இன்று இந்த நிலையில் இருக்கிறோம். நம்மிடம் உள்ள குறைகளை எடுத்து சொல்லும்போது நமக்கு அவமானமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த போலி அவமான உணர்ச்சியால் உண்மையை மறைக்க முயன்றால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டவர்களாகவும், அதனால் நம் நோக்கம் என்றுமே ஈடாராமல் கற்பனையாகவே கரைந்துவிடும். ஆகவே இன்று முதல் நம்மிடம் உள்ள இந்த பெரும் குறைகளை போக்கி நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு துறையில் ஒப்பற்ற திறமை பெற்றாக வேண்டும். அந்த திறமையை கொண்டு நமது ஜென்ம வைரியான நந்திவர்மனை ஒழிக்க முயல வேண்டும். அப்படி முயன்றால் நம்மில் யாரேனும் ஒருவர் நிச்சயம் நந்தியை வென்றே தீருவோம், அவனை கொன்றே தீருவோம். சித்தலிங்கன் அளவுக்கு மீறிய வெறி ஆவேசத்தால் கரிச்சிலை போல கருத்தான். கண்கள் அனல் துண்டங்களாக பழுத்தன. மற்ற 4வரும் மந்திர சக்தியால் கட்டுண்டவர்கள் போல அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். சித்தலிங்கன் மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தான். ஆகவே தம்பிகளே, இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கு ஏற்ற ஒரு வித்தையை பயின்று அதில் குறையற்ற தேர்ச்சி பெற முயலுவோம். 6 மாதத்தில் நாம் இந்த முயற்சியில் முழு வெற்றியுடன் திரும்பி வந்து மீண்டும் கூடுவோம். அடுத்து நம் லட்சிய நடவடிக்கையில் ஈடுபடுவோம். இதன்படி நம்மிடம் உள்ள தகுதிக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரும் எந்தெந்த திறமையை பெறுவது என்பதையும் இப்போது சொல்கிறேன், கேளுங்கள். உங்களில் மூத்தவனும் காபாலிகனும் ஆன நான் மந்திர வித்தையை பயிலுகிறேன். எனக்கு மந்திரத்தில் நம்பிக்கை உண்டு. மந்திர சக்தியால் ஒன்றை ஆக்கவும் அழிக்கவும் முடியும் என்று அதில் தேர்ந்த வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நான் அந்த வித்தையை கற்கிறேன். அது உண்மையான வித்தையானால் அதை கொண்டு நம் எதிரியான நந்திவர்மனை நானே அழிப்பேன். அடுத்தபடியாக பிரம்மராயன் தந்திர வித்தையை பயிலட்டும். சூழ்ச்சி மதிப்படைத்த அவன் அவ்வித்தையில் சுருக்காக தேர்ச்சி பெற்று விடுவான். சூழ்ச்சியால் நந்தியை தொலைக்க அவன் முயலட்டும். அடுத்து அகலங்கன் வாட்போர் வித்தையை கற்கட்டும். அவ்வித்தையில் தேறியதும் வாட்போரிடுவதில் வல்லவனான நந்தியை வாட்போருக்கு அழைத்து அவனை தன் வாளுக்கு இரையாக்கட்டும். கடைசியாக காடவன் கற்க வேண்டிய வித்தை என்ன தெரியுமா? அவன் தமிழ் மொழியில் அரைகுறை பாண்டித்யம் அடைந்திருக்கிறான். அதை நிறைவாக்கி தமிழில் ஈடு இணையற்ற புலமை பெற்று அறம் வைத்து கவிபாடும் திறமையை பெற வேண்டும். நந்தியின் மீது அறம் வைத்து கவி பாடி அவனை அழிக்கட்டும். இதுதான் என்னுடைய புது திட்டம். என்ன சொல்கிறீர்கள்? அடுத்த கணம் அங்கு அமர்ந்திருந்த 3 தம்பியரும் விண்ணை புடைத்து எழுந்து நின்றனர்.
அண்ணா, உங்களின் இந்த அருமையான யோசனையை ஆணையாக ஏற்றோம், அப்படியே செய்வோம், நந்தியை அழிப்போம் என்று ஒரே குரலில் கர்ஜித்தனர். சித்தலிங்கன் மகிழ்ச்சியுடன் துள்ளி எழுந்து தன் தம்பியரை கட்டி அணைத்து கொண்டான். அவன் பிடியிலிருந்து விடுபட்ட பிரம்மராயன் சித்தலிங்கனை நோக்கி தனிந்த குரலில் அண்ணா என்று அழைத்தான். என்ன வேண்டும் பிரம்மராயா? ஒரு சிறிய வேண்டுகோள். சொல் தம்பி. என்னுடன் இதோ அமர்ந்திருக்கும் இந்த ஆதிசக்தியையும் இருக்க அனுமதிக்க வேண்டும். சித்தலிங்கன் முகத்தை வக்கிரமாக்கி கொண்டு யோசித்தான். பிறகு சொன்னான், உனது விருப்பப்படி அவளை உனக்கு துணையாக வைத்து கொள்ளலாம். ஏன் இதை அனுமதிக்கிறேன் தெரியுமா? நீ தந்திர வித்தையை கற்கப் போகிறாய். அதற்கு துணையாக ஒரு பெண்ணை வைத்துக்கொள்வது சரியானதே. தந்திரமே உருவானவர்கள் பெண்கள். ஆகையால் இவளை துணை வைத்துக் கொள்வது நல்லதுதான். ஆனால் என்று இழுத்தான். அது எனக்கு தெரியும் அண்ணா, அதை மறக்க மாட்டேன் என்று பூடகமாக சொல்லி கோரமாக சிரித்தான் பிரம்மராயன். உடனே ஐவரும் எழுந்து குகை கோயிலை விட்டு வெளியே வந்தனர். அதே சமயம் அந்த குகை கோயிலின் மண்டப தூணில் மறைந்திருந்த ஒரு உருவம் இருளில் புகுந்து ஓடியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.